இயற்பெயர் சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன். பிறப்பு டிசம்பர் 11, 1882. பிறந்த இடம் எட்டயாபுரம், தமிழ்நாடு. மற்ற பெயர்கள் முண்டாசு கவிஞன், சக்திதாசன், மகாகவி. இருப்பிடம் திருவல்லிக்கேணி, சென்னை. பணி கவிஞர், எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். துணைவியின் பெயர் செல்லம்மாள். பிள்ளைகள் தங்கம்மாள், சகுந்தலா. முக்கிய பாடல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சால சபதம். சமயம் இந்து. இறப்பு செப்டம்பர் 11, 1920. பாரதியார் இளம் பருவம். 5 வயதிலேயே தன் தாயை இழந்த பாரதியார் 7 வயது முதலேயே கவிதையால் கர்ஜிக்கத் தொடங்கினார். இவருக்கு 11 வயது இருக்கும்போது இவரது கவிதை பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுர மன்னர். அன்றிலிருந்து இவருக்கு பெயர் சுப்பிரமணிய பாரதி என்று வழங்கியது. திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் 9ஆம் வகுப்பு வரை படித்த பாரதியார் அப்போதைய தமிழ் அறிஞர்களோடும் பண்டிதர்களோடும் சொற்போரில் சுதந்திரமாக ஈடுபட்டார். அதனால் அவரின் தமிழ் புலமை மேலும் அதிகரித்தது. அன்றைய திருநெல்வேலி சீமையில் வசித்த பலர் இவரின் புலமையை கண்டு வியந்து துவங்கினர். பாரதியார் கற்ற மொழிகள். 16 வயதில் தன் தந்தையை இழந்த பாரதியார் அதன் பிறகு வறுமையில் வாடினார். பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியையும் ஹிந்தி மொழியையும் கற்றுக்கொண்டார். இதை தவிர ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளுக்குள் தனிப்புலமை பெற்று விளங்கியவர் பாரதியார். இத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருந்தால்தான் யாமறிந்த மொழிகளேயே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார். இந்தியா விடுதலை போராட்டத்தில் பாரதியார் ஆற்றிய பணி. 1905ஆம் ஆண்டு முதல் அரசியல் ஆர்வம் காட்டிய மகாகவி பாரதியார் அதன் பிறகு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றவர்களுடன் இணைந்து கொண்டார். மகாகவி பாரதியார் 1907ஆம் ஆண்டில் இந்தியா என்னும் வார ஏட்டையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பெறுப்பேற்று நடத்தினார் பாரதியார். தீயின்றி இரத்தமின்றி யுத்தமென்று வருகுதே, சத்தியத்தின் நித்தியத்தும் நம்பு யாரும் சேருவீர் என்று இரத்த கொதிப்போடு கூறினார் பாரதியார் கைது. 1918ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் இருந்து வெளியேறி பிரிட்டிஷில் எல்லையில் காலடி எடுத்து வைத்த உடன் கைது செய்யப்பட்டார் பாரதியார். 34 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்டார் பாரதியார். உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதினும் இச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும்